ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் வசித்து வருபவர் டாக்டர் நடராஜன். அலோபதி மருத்துவம் படித்திருந்தாலும் சித்த மருத்துவத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இவர் ஒரு நாள் மோகனூர் சிவன் கோவில் அருகே அடிபந்த ஒரு மூதாட்டியை பார்த்துள்ளார். அப்போது அந்த மூதாட்டியின் விசித்திரமான செயல்களை கண்ட டாக்டர் நடராஜன் அந்த பாட்டியை வணங்கி வேட்டமங்கலத்தில் உள்ள தனது தோட்டத்தில் வைத்து பாதுகாத்து வருகிறார். பார்ப்பதற்கு முதிர்வும் கழுத்தில் செயின்களுடன் கை நிறைய வளையல்களும் அணிந்திருக்கும் பாட்டி சித்தர் தன்னிடம் வரும் பக்தர்கள் வாங்கி தரும் புகையிலை பொருட்களை வாங்கிக் கொண்டு அவர்களை நாகூசும் கெட்ட வார்த்தைகளால் திட்டுவார். இப்போ வந்து ஜஸ்ட் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த கூட வந்த 2-3 நண்பர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை அவங்கள கண்டிச்சு அனுப்பிச்சாங்க. அவர்கள் செய்த தவறுகளை கண்டிச்சு, இந்த இளைஞர்களாக செய்யக்கூடிய தவறுகளை நீ என்ன தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணுற வேண்டாம் என்கிட்ட வர்ற அப்படின்னு சொல்லி கண்டித்து தான் அனுப்பிச்சாங்க. அவங்களும் போயிட்டாங்க. அவங்க சரிமான்ட்டு போயிட்டாங்க. அவங்க பிரசாதம்னு ஒன்றும் கிடையாது. இப்போ சப்போஸ் ஒரு நண்பர் நாங்களே கோயிலுக்கு போயிட்டு விபூதி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த விபூதி எடுத்து எல்லாத்துக்கும் பூசி விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, சில உணவுகளை கொண்டு வந்து கொடுக்கும்போது கடையிலேருந்து கொண்டு வரக்கூடிய சில உணவுகள் அவங்க விரும்புவதில்லை. சிலது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அதை சாப்பிட்டுக்கிறாங்க. தண்டை சாப்பிட்ட பொருட்களை கொடுக்குறாங்க. அது ஒன்று. சில டைங்கள் அதை வீசி எறியவும் செய்வாங்க. இதில் வேடிக்கை என்னவென்றால், அந்த பாட்டி சித்தர் பேசும் மொழி தெளிவாக புரியாது. ஆனால் அவர் கெட்ட வார்த்தையால் திட்டினால் நல்லது என்றும், புகையிலையை கொடுத்தால் அதை பிரசாதமாக வாங்கி செல்வதும் வேடிக்கையாக உள்ளது. இந்த பாட்டி சித்தரை பாதுகாத்து வரும் டாக்டர் நடராஜன் சித்தர்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர் என்பதால் இவரால் பல நன்மைகள் நடைபெறும் என்று கூறுகிறார். 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று உலகத்தில் 2 பேர் இருப்பாங்க. ஞானின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, யோகின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. யோகி என்பவர்களை நம்ம பின்பற்றி செல்லலாம். ஞானியை நம்ம பின்பற்றி செல்ல முடியாது. ஞானம் பெற்றவர்களை நம்ம பின்பற்றி செல்ல முடியாது. ஏன்னா அவங்க போக்கில் தான் போயிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய செயலில் தான் போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்போ மனதில் வைத்து அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் பேசுவாங்களோ ஒழிஞ்சு மற்றபடி பேச மாட்டாங்க. மற்ற யோக மார்க்கங்களில் போங்க தெல்ல தெளிவாகவும் நல்ல செயலாகவும் அவங்கள பின்பற்றி செல்ல முடியும். அவங்கள பின்பற்றி செல்ல முடியாது. அவங்க பக்கத்தில் இருந்து சில விஷயங்களை உணர்ந்து கொள்ள தான் முடியும். நம்ம ரொம்ப அழகான பொருள்கள் இருக்கலாம், ஆனால் அது ஆபத்தாக இருக்கும். வேப்பமரம் கசக்கத்தான் செய்யும். அது இன்னைக்கு நல்ல பொருளாக உலகத்தில் எல்லாரும் நல்லா விரும்பக்கூடிய பொருளாகவும் மதிக்கக்கூடிய பொருளாகவும் மாறி இருக்கு. இந்த மாதிரி அவங்க ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வைத்து ஒருத்தரை நம்ம எடை போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் ஒரே வார்த்தையில் முதல் சொன்னேன், அனுபவ ரீதியாக அவங்கள புரிஞ்சுக்கிறது தான் நல்லா இருக்க முடிஞ்சு, ஒரு பார்வையின் மூலமாக தோற்றம் மூலமாக இருக்க முடியாது. என்னுடைய பார்வைக்கு பார்த்தாங்கன்னா அவங்க கற்ப விருட்சமாக ஒரு வேப்ப மரமாக தான் இருக்காங்க. எல்லா வகையிலையும் எல்லாத்துக்கும் பயனுள்ளவங்களாக தான் இருக்காங்க.